கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் வரவேற்கிறதுல பார்க்குறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேலையில், இந்த குளிர்ச்சியான வேலையில் நம்ம சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, துக்கமாக இருக்கிற உன்னுடைய முகம் திரும்ப சந்தோஷத்துக்கு நேராக கடந்து செல்லும். துக்கமாக இருக்கிற உன்னுடைய ஃபேஸு, உன்னுடைய முகம் எல்லாம் சந்தோஷத்துக்கு நேராக திரும்பி கடந்து வர வேண்டும் என்று நான் உன்னை அழைக்கிறேன். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி போகிறதுக்கு முன்னாடி, இந்த வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு பைபிள் ஸ்டடிக்கு நேராக கடந்து செல்வோம். அப்படியே இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை இந்த பைபிள் ஸ்டடியில் கொண்டு வந்து நிப்பாட்ட உங்களுக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபையே என்ற வார்த்தையின்படி நாங்கள் இன்ன வரைக்கும் நிற்கிறோம்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் நடக்கிறோம்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் ஓடுறோம்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அது உங்கள் கிருபையினால் மட்டும்தான் ஆண்டவரை முடிஞ்சிச்சு. உங்கள் கிருபை இல்லாட்டினா நாங்கள் என்னைக்கோ நாங்கள் கீழே விழுந்து போயிருப்போம் ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாட்டினா நாங்கள் எப்போவோ கீழே விழுந்திருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் இன்னும் எழுந்து ஓடுறதுக்காக, அந்த ஆற்றலை தருவதற்காக ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆவியானவரை நான் வரவேற்கிறேன். வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். நீ இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாடுதல் காணப்படும். அந்த அசைவாடுதலின் போது, வார்த்தை கடந்து வரும்போது அங்கு ஒரு உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அங்கு உனக்கு தேவையான பொருட்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. அங்கு உனக்கு தேவையான சந்தோஷம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அங்கு உனக்கு தேவையான சமாதானம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அங்கு உனக்கு தேவையான பொருளாதாரம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஆவியானவர் அசைவின் மூலமாக அந்த வார்த்தை கடந்து வரும்போது சிருஷ்டிக்கப்படுகிறது. இப்பொழுது உன் வீட்டை சுற்றி ஆவியானவர் அசைவாடுதல் காணப்படுகிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது வார்த்தை கடந்து வருகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது, பணம் உண்டாக கடவது, சந்தோஷம் உண்டாக கடவது, சமாதானம் உண்டாக கடவது. நிம்மதியை குலைக்கிற ஆவிகள் எல்லாம் இந்த நேரத்திலிருந்து அதுவும் வீட்டை விட்டு அகன்று போகட்டும் என்று நான் உனக்கு சொல்லி அந்த ஆவிக்கு கட்டளையிடுகிறேன். வீட்டை விட்டு அகன்று போகணும். அந்த ஆவிகள் எல்லாம் வீட்டை விட்டு அகன்று போகணும். நிம்மதியை குலைக்கின்ற ஆவிகள், சமாதானத்தை குலைக்கின்ற ஆவிகள், எல்லா ஆவிகளும், எல்லா மனுஷீக ஆவிகளும் வீட்டிலிருந்து செயலிலிருந்து போகணும். அது கண்கள் இருளடைந்து அதுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். இந்த நேரத்தில் கூட வீட்டுக்குள்ள அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆவிகளை நான் அடியோடு அழிக்கிறேன். அது கண்கள் இருளடைந்து போதும், அது காரியம் செயலிழந்து போகணும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அவர் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை கேட்கிறோம், அந்த சமாதானத்தை கேட்கிறோம், அந்த நீடிய வாழ்வை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஜீவனை நான் கேட்கிறேன். மரணமானது ஜீவனால் விழுங்கப்பட்டது போல இந்த நேரத்தில் கூட அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஜீவன் வந்து விழுங்குவதற்காக அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையுமே நீக்கி போடுறதுக்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். என்ற வார்த்தையை இந்த பைபிள் ஸ்டடியில மேல நான் வைக்கிறேன். முன்னாடி யார் போறான்றது ரொம்ப முக்கியம். முன்னாடி யாரை வைக்கிறன்றது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் கூட நீ யாரை முன்னாடி வச்சு காரியத்தை நடப்பிக்கிற, நீ யாரை முன்னாடி வச்சு காரியத்தை செயல்படுத்துற. இந்த நேரத்தில் மனிதர்களை நீ முன்னாடி வைத்தனா நீ விழுந்து போயிடுவ, நீ தோத்து போயிடுவ. எந்த மனிதனையும் நீ முன்னாடி வைக்காத. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரை நீ முன்னாடி வைத்து இந்த காரியத்தை செய்யும் போது உன் காரியம் தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அதே போல உன்னுடைய காரியமும் ஜெயமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னோட காரியம் ஜெயமா இருக்குது. நீ தோத்து போயிடுவ, தோத்து போயிட்டேன், இந்த விஷயத்துல தோத்து போயிடுவனோ, இந்த விஷயத்துல தோத்து போயிடுவனோ அப்படின்னு நீ கலங்கி கொண்டிருக்கிற, நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது, அதே போல உன்னுடைய காரியம் ஜெயமாக அமையும் என்று நான் சொல்கிறேன். தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அதே போல உன்னுடைய காரியமும் ஜெயமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். சோ நீ எதை குறித்தும் கவலைப்படாத, நீ எதை குறித்தும் பயப்படாத. ஃபர்ஸ்ட் பயப்படாத, கலந்தாத, புலம்பாத. அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை சுமப்பார் என்று அவர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குரைக்கிறார். சோ காரியம் எப்படி மாறுது, காரியம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு நீ பயந்து கொண்டிருக்கிற. இந்த காரியம் இப்படி மாறப்போகுது அப்படின்னு நீ பயந்து கொண்டிருக்கிற. ஆனா தேவன் சொல்றாரு, உன் காரியம் மாறுதலாக மாறுகிறது என்று தேவன் சொல்லுகிறார். உன் காரியத்தை மாறுதலாக மாற்றுவார். உன் காரியம் மாறுதலாக மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காரியம் முடிவு கெட்டதா இருக்கும், முடிவு நன்மையா இருக்காது, முடிவு மோசமா இருக்கும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த பிளான் வச்சிருக்காரு. அதோட முடிவு மோசமான முடிவு இல்ல, அவரோட முடிவு எல்லாம் நன்மைக்கு எதுவான முடிவுகளே. உன்னை குறித்து அவர் திட்டம் பண்ணிருக்கிறது எல்லாம் தீமைக்கான நினைவுகள் அல்ல, எல்லாம் நன்மைக்கான நினைவுகள் மட்டும்தான். உன் பேர்ல அவர் வைத்திருக்க நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நேரத்தில் மூடுவதாக. ஒரு மூடு பனி உன் வீட்டில் வந்து மூடி அந்த குளிரோட்டத்தை, அந்த ஒரு சீசனை கொடுக்கும்ல. இப்ப நான் சொல்றேன், ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைபிள் ஸ்டடியில இருந்து இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது அந்த நேரத்துல இருந்து, அதாவது இப்பொழுது உன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். உன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து உன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது வருகிற காலங்கள் எல்லாம் உன்னுடைய நாட்கள், வருகிற காலங்கள் எல்லாமே உன்னுடைய நாட்களாக அமைய போகிறது. வருகிற ஒவ்வொரு மணித்துளியும் அது ஓ மணித்துளி. நீ நினைக்கிறது தான் நடக்கும். அப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காரு, அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். பிசாசு பொய்களை சொல்லி உன்னை ஏமாற்றி வைத்திருக்கிறான், உன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். உன் மைண்ட் செட்டை மாத்து. எல்லாமே என்னோட மணித்துளி, எல்லாமே என்னோட நிமிஷம், எல்லாமே என்னுடைய ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி உன் மைண்ட் செட்டை கொண்டு வா. காலங்கள் எல்லாம் உன் கரத்துல இருக்குது, அப்படி கொண்டு வா. உன்னால இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ நினைச்சா எல்லாத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மை போல ஒருவரை உருவாக்குவோம் தான் ஆண்டவர் சொன்னாரு. சோ அவரை மாதிரி உருவாக்குனார்னா, அவர் மாதிரி கேரக்டர், அவர் மாதிரி பண்பு, அவர் மாதிரி குணம் எல்லாமே அவரை மாதிரி தான் இருக்கும். அவர் எப்படி வார்த்தையை வைத்து உலகத்தை படைத்தாரோ அதே போல உன்னுடைய வார்த்தையை வைத்து உனக்கான உலகத்தை உன்னை சிருஷ்டிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். உனக்கான வார்த்தை நீ சொல்லும் போது பணம் வரும். நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு, பணம் வரும். விசுவாசத்தினால எதை சொன்னாலும் அது நடக்கும் என்று சொன்னார்ல. சொல்லு, விசுவாசத்தால சொல்லு. ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், இந்த செய்தியை கேட்கும் போது பணம் இல்லாமல் நிலைமையில நீ இருக்கலாம். ஆனா அந்த இல்லாத நிலைமையில நீ இருக்கிற மாதிரி சொன்னா இல்லாத ஒன்று இருக்கிறதை கொண்டு வரும் என்று நான் சொல்கிறேன். ஆதியில இருள்தான் இருந்துச்சு, இருட்டுதான் இருந்துச்சு, வெளிச்சம் இல்ல. தேவன் சொன்னாரு, இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல அழைத்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போல இந்த நிலைமையில உன்கிட்ட பணம் இல்லையா, இல்லாத ஒன்று பணம், அந்த இல்லாத பணத்தை இருக்கிறது போல அலை. அந்த பணம் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரப்போகிறது, உன்னை தேடி வரப்போகிறது அந்த பணம் என்று மெய்யாகவே சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன்.
வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி. நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஸோ துஷ்டனேனா நீ அந்த டைமுக்கு போகக்கூடாது, இந்த டைமுக்கு வா. இந்த டைமுக்கு யார் துஷ்டன்? உனக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள், உனக்கு எதிராக இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் துஷ்டர்கள். உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறவர்கள், உனக்கு எதிராக சதி திட்டம் தீர்த்துகிறவர்கள் துஷ்டர்கள். நீ ஆண்டவருடைய சித்தத்தை நீ துஷ்டர்கள் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக ஒரு வழி சொல்லித்தரேன். துஷ்டர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப்பு. யார்கிட்ட நீ பேசும்போது உன்னுடைய பிரசன்ஸ் குறையுதோ, உன்னோட அபிஷேகம் மங்கிற மாதிரி இருக்கோ, அவன் தான் துஷ்டன். யாருக்கிட்ட பேசும்போது உன் அபிஷேகம் பொங்கி வலியுதோ, அவன் நீதிமான். ஸோ யார்கிட்ட பேசுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீ யார் கூட பேசி கொண்டிருக்கிற? நீ துஷ்டன் கூட பேசி கொண்டிருக்கிறாயா, இல்லை நீதிமான் கூட பேசி கொண்டிருக்கிறாயா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படு. ஸோ துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு விரோதமாக பரிவிடாதே. அப்படின்னா துஷ்டன் நீதிமான் வாசஸ்தலம்னா, அதாவது வாசஸ்தலம்னா வீட்டோட முன்னாடி, வாசஸ்தலத்துக்கு விரோதமா பதிவிடாத. நீ நீதிமானோட உடம்புக்கு விரோதமா பரிவிடாத. நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். வாசஸ்தலம், கூடாரம் என்றால் உன்னுடைய சரீரம், உன்னுடைய உடம்பு என்ற அர்த்தம். உன் சரீரம் அது. வாசஸ்தலம்னா நீ தங்குற இடம், அதுதான் வாசஸ்தலம். அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாது. ஸோ துஷ்டன் என்ன பண்ணுவானா, நோய்களையும் வியாதிகளையும் எல்லாத்தையுமே உங்க வீட்டுக்கு நேரம் அனுப்பி கொண்டிருக்கிறான். துஷ்டன் என்ன பண்றான்? நோய்களை, வியாதிகளை. நீ தேவனுக்காக உண்மையாக ஓடுகிற மகளாக இருக்கிறாய், நீ தேவனுக்கு உண்மையாக ஓடுகிற மகனாக இருக்கிறாய். உன்னை தேடி அநேக பிரச்சனைகள் வருகிறதா, உன்னை சூழ்ந்த அநேக பிரச்சனைகள் வருகிறதா, அந்த பிரச்சனைகளை கொடுக்கிறது தேவன் கிடையாதுப்பா. அந்த பிரச்சனைகளை கொடுக்கிறது துஷ்டன். அந்த துஷ்டன் தான் சாத்தான், த டெவில். புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையை கொடுக்குறது டெவில், அந்த சாத்தானு. அந்த பிரச்சனைகளை உன் வீட்டுக்கு நேரம் அனுப்புறான். உன் வீட்டுக்கு நேரம் அனுப்புறானா, உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உன் வீடை அட்டாக் பண்ணல, ஒன்னு அட்டாக் பண்றான். அதை தான் இங்க சொல்ல வராரு. அது உன் பாடியை குறித்து இந்த வசனத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. பாடியை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரு. உன் வீட்டை குறித்து அவர் பேசல, உன் பாடியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். உன் உடம்பை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நீ ஏதோ சாதாரண விஷயமாக இந்த வசனத்தை நீ எடுக்கக்கூடாது என்பதை நான் உனக்கு திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ சும்மா 10, 11 இருக்கு, 12 இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு அப்படின்னு சொல்லி வாசித்துட்டு போக கூடாது. இந்த வசனத்துல நில்லு, என்ன சொல்ல வராருன்னு கேளு. துஷ்டனே, நீ நீதிமான் வாசஸ்தலத்திற்கு விரோதமாக பரிவிடாதே. அவன் உடம்புக்கு விரோதமா நீ செயல்படாத. அவன் பாடிக்கு விரோதமா நீ செயல்படாத. அவன் பாடியை நீ பாழாக்கி போடாத. அவன் உடம்பை நீ பாழாக்கி போடாத. துஷ்டர் மனிதர்கள் உன் உடம்பை பாழாக்கி போட்டிருக்கலாம். மனிதர்கள் உனக்கு நோய்களை கொடுத்திருக்கலாம், வியாதிகளை கொடுத்திருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதாவது 7 தரம்னா, 7னா எதை குறிக்குதுன்னா முழுமையை குறிக்கிறது. 7னா முழுமையை குறிக்கிறது, ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. இந்த நேரத்தில் கூட என்ன ஆண்டவர் சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு ஆண்டவர், என்ன கடவுள் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும்
திரும்பவும் எழுந்திருப்பான். சோ நீ எத்தனை தாட்டி விழுந்தாலும் திரும்பி எழுந்துருவ, நீ மரித்து போனாலும் திரும்பி உயிரோட எழும்புவ என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீ இந்த வசனத்தை உன்னோட தோல்விக்காக பயன்படுத்தி இருப்ப, ஆனால் நான் இந்த வசனத்தை சாகாமல் நீ பிழைப்பதற்காக, ஓர் மரித்தவர்கள் உயிர் தெழுவதற்காக இந்த வசனத்தை நான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ தோல்வியிலிருந்து, ஏதோ கீழே விழுந்த மனுஷன்ல இருந்து எழுந்திருக்கிறது இந்த வசனம் சொல்ல கிடையாது. உயிர்த்தெழுதலின் வசனம் இது, உயிர்த்தெழுதலின் வசனம். நீ மரிக்க மாட்ட, அப்படியே மரித்து போனாலும் நீ மீண்டும் உயிரோடு எழுந்து நிற்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ மரிக்க மாட்ட, அப்படியே மரித்து போனாலும் உயிரோடு எழுந்து நிற்பாய். ஏனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய உயிர் சொல்லுகிறது, அவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான். சோ நீ பரிபூர்ணமா விழுந்துட்ட. உங்க வீட்டில் இருக்கவங்க, உன் சொந்தக்காரங்க, உன் உறவினர்கள், உன் உற்றார்கள், உன் நண்பர்கள் யாரேனும் மரித்து போயிருந்தால் அவர்கள் மீண்டும் உயிரடைவார்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சோ ஆண்டவருடைய நீதிமன்றம் தான் திரும்பவும் எந்திரிப்பார்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். யார் நீதிமான்? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தினை நான் புரிந்து கொண்டால் நான் நீதிமான என்று கருதப்படுகிறேன். அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். சிலுவையில அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்காரு. அதை நான் என் ஹார்ட்ல மட்டும் இல்லைங்க, உன் ஹார்ட்ல மட்டும் இல்லை, உன் மைண்ட்ல ஏற்றணும். உன் மைண்ட் அதை விசுவாசிக்கணும், உன் மைண்ட் அதை நம்பணும். அந்த மைண்ட் நம்ப நம்ப நீ நீதிமான், நீ நீதிமான் என்று உன் மைண்ட் சொல்லுவோம். உன் ஹார்ட் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆவி பலம் உள்ளதா இருந்தாலும், ஆவி பலம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் பலனற்று போயிருக்கே. அந்த மாம்சத்தை பலப்படுத்து. இந்த நேரத்தில் உன் மைண்டுக்கு ஏத்து, ஆண்டவர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில மரித்தார் என்பதை உன் மைண்டுக்கு ஏத்து. உன் மைண்ட்ல ஏத்த ஏத்த உன் மைண்ட்ல நீ நீதிமான் நீதிமான் சொல்ல சொல்ல, ஓ நீதிமான் 7 தரம் இருந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான் என்ற வார்த்தையின்படி நீ பரிபூரணமா உன் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உன் நண்பர்களா இருக்கட்டும், உன் அம்மா அப்பா யாரா இருக்கட்டும், பேர் விழுந்தாலும் திரும்பி எழுந்து நிற்பார்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். திரும்ப எழுந்து நிற்பார்கள், எழுந்து நிற்பார்கள். ஏனால் அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். அவர்கள் நீதிமான்களோ இல்லையோ, நீ நீதிமான். உனக்காக, உன் ஒருத்திக்காக, உன் ஒருத்தனுக்காக அவர்களை உயிரோடு கூட எழுப்புவாராக. ஆபிரகாமுக்காக பண்ணார்ல, லோத்துக்காக பண்ணார்ல, உனக்காக பண்ணுவார். அதே ஆண்டவர் தான், அதே ஆண்டவர் தான் இந்த நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் தான், அன்று பார்த்த அதே ஆண்டவர் தான் இப்பையும் இருந்தாரு என்பதை நம்பு. சோ துஷ்டன் உனக்கு வியாதிகளை கொடுப்பான், துஷ்டன் உனக்கு நோய்களை கொடுப்பான், துஷ்டன் உனக்கு வியாதிகளையும் நோய்களையும், உனக்கு பிரச்சனைகளையும், பண பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும், உன் சரீரத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளையும் துஷ்டனால் தர முடியும் என்றால், நீ கீழே விலக முடியும் என்றால், உன்னை திருப்பி எழுப்ப அவரால் முடியாதா? துஷ்டனால் வியாதியும் மரணத்தை துஷ்டனால் கொடுக்க முடிந்தால், மரித்த லாசருவை இயேசு எழுப்பினது போல உன்னை எழுப்ப அவரால் முடியாதா? உன்னுடையவர்களை எழுப்ப அவரால் முடியாதா? அவருக்கு அந்த சக்தி இல்லை என்று நினைக்கிறாயா? அந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பரிபூரணமாக விழுந்தாலும், முழுமையாக விழுந்து போனாலும், அதை செத்து போனாலும் திரும்ப எழுந்து நிற்பான்பா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் ஏதோ தோல்விக்கான வசனம் கிடையாது. மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த வசனம் இந்த வசனம். உயிர்த்தெழுதலின் வசனங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான்.
நம்பு, விசுவாசி. மரித்த என்னுடையவர்கள் எல்லாம் உயிரடைவார்கள் என்று விசுவாசி. மரித்து போன என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் உயிரடைவார்கள். மரித்து போன என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உயிரடைவார்கள். மரித்து போன அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, உற்றார், உறவினர், தெரிந்தவங்க, தெரியாதவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து உயிர் அடைவதாக, அவர்கள் கல்லறைகள் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு விசுவாசி. விசுவாசி. நீ நீதிமான்கள, உனக்காக, உன் ஒருத்திக்காக, உன் ஒருத்தனுக்காக அவர் உயிரை திரும்பவும் கொடுப்பாராக. துஷ்டன்னா நீதிமானுக்கு விரோதமா நிறைய விஷயங்கள் பண்ணுவான். உன்னை சுத்தி பிரச்சனைகள் வருது, உன்னை சுத்தி போராட்டங்கள் வருது அப்படின்னா புரிஞ்சுக்கோ, நீ நீதிமான். உன்னை சுத்தி பிரச்சனைகள் வருது, உன்னை சுத்தி போராட்டங்கள் வருதுன்னு புரிஞ்சுக்கோ, நீ நீதிமான். பண பிரச்சனை என்னை அமுக்குது, பண பிரச்சனை என்னை மூடுது, என்னை எந்திரிக்க விட மாட்டேங்குது அப்படின்னா நினைச்சுக்கோ, துஷ்டன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வசனத்துல துஷ்டன் இருந்தானா நெக்ஸ்ட் வசனத்துல நீதிமான் கண்டிப்பா வருவான். ஒரு காலத்துல உன் வாழ்க்கையில துன்மார்க்கன் வேலை செய்தால், ஒரு காலத்துல உன் வாழ்க்கையில துஷ்டன் வேலை செய்தால், அந்த துஷ்ட மனிதர்கள் வேலை செய்தால் கண்டிப்பாக ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வாழ்க்கைக்கு நேராக தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஈடாக தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். துஷ்டனுக்கு ஒரு காலம் இருந்தால் நீதிமான்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. காலம் உண்டு, உனக்கு ஒரு காலம் உண்டு. அல ஒரு காலம் உண்டால், அல ஒரு காலம் உண்டுனா எல ஒரு காலம் உண்டு. நீ அழுத காலம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. நீ இப்ப எழுச்சிக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறாய். நீ எழுச்சிக்கு நேராக வந்து கொண்டிருக்கிற. நீ அநேகரை எழுப்ப போற. அந்த உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் உனக்குள்ள இப்ப கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் இந்த நேரத்தை பேசி கொண்டிருக்கும் போது உனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் உனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் உனக்குள்ள வேலை செய்கிறது. அது எங்கு வேலை செய்கிறது என்று கேட்காது, உனக்குள்ளதான் அது வேலை செய்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம். இயேசுபா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுபா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் வார்த்தையின்படி. நாங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவரே, பல முறைகள் நாங்கள் கீழே விழுந்து போயிருக்கலாம். எங்கள் ஃபைனான்ஸ் விழுந்திருக்கலாம், எதுனாலும் விழுந்திருக்கலாம், மரித்து கூட போயிருக்கலாம். என் சொந்தக்காரர்கள் அவர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புகிற தேவன் நீங்கள் இருக்கும்போது ஒன்றுக்கும் கவலைப்படப்பட மாட்டோம், ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம அடுத்த சண்டே வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படின்னா பண்ணணும்னா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கப்படும். ஸோ கொடுக்கறதுல கரெக்டாக இருங்க, கன்சிடென்ட்டாக கொடுங்க. ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பொருத்தனையை வந்து கரெக்டாக பண்ணுங்க. அந்த பொருத்தனை குறைச்சோ கூட்டியோ கரெக்டாக என்ன பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ அதை பண்ணிடுங்க ஆண்டவருக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.